நைட்டிக்கு ஃப்ரண்ட்டில் ஜிப்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போது இந்த ஜிப் எடுத்து இப்படி சென்டராக வச்சு பாருங்கள். வச்சுட்டு இங்கே ஜிப்பில் மெட்டல் வருது இல்லைங்களா, அதை விட மேலே ஒரு 1 இன்ச்சு மேலே ஏற்றி அதுக்கு நேரம் நீங்கள் மார்க் பண்ணி இப்போ நீங்கள் சென்டராக கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு துணி நம்ம தைச்சு இதை வந்து ஃபினிஷிங் பண்ணணும். அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு அகலத்தில் இப்படி ஒரு துணி கட் பண்ணிக்கோங்க. இதை டபுளாக மடிச்சுட்டு இப்போது நீங்கள் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இருந்து மேலே ஒரு 1 இன்ச்சு துணி விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்படி மடிக்கிறதுக்கு துணி வேணும். 1 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இந்த கட் பண்ணது வரைக்கும் இந்த துணியிலையும் நம்ம கட் பண்ணிக்கிறணும். பாருங்கள், இதில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கட்டிங் போக கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் போதும், நிறைய விட வேண்டாம். இப்போ நம்ம பேலன்ஸ் துணியை கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே வச்சு இந்த மேலே 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மடிச்சுட்டு இதை எப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுகிட்டே வாங்க. இங்கே வரும் பொழுது அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி இங்கே கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை நான் அப்படியே துணியோட வெளிப்பக்கமாக வச்சு தைச்சிக்கிட்டு வரேன். நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வச்சு தைச்சிட்டு வரேன். இந்த இடம் வரும் பொழுது அப்படியே வந்து நீங்கள் ஒரு வி ஷேப்லேயே திருப்பணும். பாருங்கள், ஊசி இப்படி உள்ளே குத்தி நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக அடிச்சிடுங்க. இங்கே மேலே எக்ஸ்ட்ரா வர்ற துணியை நீங்கள் இப்படி மடிச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் தைச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த துணி ஃபுல்லாகவே இப்படி உள்ளே கொண்டு போயிடணும். அதுக்கு முன்னால் நம்ம இந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணி விடணும். சிசரோட முனையை வச்சு லைட்டாக அப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போது இதை ஃபுல்லாக நம்ம உள்ளே திருப்பிட்டு திரும்பவும் ஒரு எட்ஜு தையல் அப்படியே வந்து அந்த வி ஷேப்லேயே திருப்பி கொண்டு வரணும். இப்போ நம்ம கட் பண்ணதை அழகாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம வந்து ஜிப்பை விடணும். பாருங்கள், ஜிப்பை இதுக்குள்ளே வச்சு நீங்கள் இப்படி வச்சுக்கிறலாம். உங்களுக்கு தைக்கிறதுக்கு வசதியாக இந்த ரன்னரை வந்து கீழே இறக்கிக்கோங்க. இப்போ இப்படியே நீங்கள் இந்த ஓரமாக தைச்சிட்டே வந்துட்டு இந்த இடம் வரும்பொழுது அதே மாதிரியே வி ஷேப்லேயே போங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ஒரு ஓவர்லாப்பிங் துணி ஒன்று கொடுப்போம். ஸோ இந்த இடம் எப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது மேலேயே இப்படியே ஜிப்பு வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பாதி தூரம் ஜிப்பு நம்ம தைச்ச உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி இறக்கி கூட விட்டுட்டு தைக்கலாம். உங்களுக்கு உங்கள் வசதியை பொறுத்து இது நீங்கள் ரன்னரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பார்டரோ அல்லது நீங்கள் லேஸோ வச்சு தைக்கும்போது இதெல்லாம் கரெக்டாக அப்படி செட் ஆகிறது மாதிரி வச்சுக்கிறணும். அப் அண்ட் டவுன் வந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஜிப்பு வச்சு தைச்சிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம ஜிப்பு வச்சு தைச்சிட்டோம். இப்போ இதையுமே வந்து ஒரு ஓவர்லாப்பிங் துணி மாதிரி கொடுத்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அகலத்தில் துணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 அல்லது ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் துணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து இதை இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இது மேலேயே வச்சு நீங்கள் தைச்சிட்டு வரணும். இங்கே பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து துணியை முதல்ல இதை மடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படி டபுளாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இது மேலே வச்சு வெளிப்பக்கமாகவே வச்சு நீங்கள் இந்த ஓரமாக தைச்சிட்டு வாங்க. இந்த ஜிப்பு எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் தைங்க. அதை விட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சு கீழே துணி இருக்கணும். நான் அப்படி தான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இதை நான் மேலே வச்சு தைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே வச்சு தைச்சிட்டேன். இதை நம்ம இப்படி திருப்பிட்டு இப்போ இந்த இடம் வரும்பொழுது இங்கே ஒரு டிசைன் மாதிரி மடிக்கணும். இந்த பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய தையல் எப்படி வரணும் அப்படின்னா இது மேலேயே ஒரு பதிவு தையல் மாதிரி வரணும். இப்படியே வாங்க. வந்துட்டு இந்த இடம் வந்தோடனே இப்படி திருப்பிக்கோங்க. திரும்பவும் தையல் இந்த எட்ஜில் வரணும், அப்புறம் இந்த எட்ஜில் வரணும், இந்த எட்ஜில் வரணும். இதோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். நான் இப்போ தைச்சி காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் நைட்டியில் ஜிப்பு வச்சு தைச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி அதை ஃபினிஷிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அது உள்ள ஜிப்பு வச்சு தைச்சோம். அதுக்கப்புறம் அந்த ஜிப்பு தெரியாத அளவுக்கு நம்ம மேலே ஒரு ஓவர்லாப்பிங் துணி மாதிரி வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதனுடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இதில் நான் ஜிப்பு மட்டும் தான் நடத்தியிருக்கேன். இதனுடைய முழு வீடியோ வேணும் அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் போய் பாருங்கள். நன்றி.